எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா இல்ல எனக்கு அந்த நாற்காலி தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன், எனக்கு காசு சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன், முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. என்னங்க இல்ல சி யாராவது தவறாக பேசினாக்கா அதுக்கு நீதி ரீதியாக உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. தட்ஸ் லா அண்ட் ஆர்டர். நாங்க வந்து லா அண்ட் ஆர்டர் மாத்தி பேசுங்க, லா அண்ட் ஆர்டர் தாண்டி பேசுங்கன்னு யாருமே சொல்லல. நம்ம நாட்டில வந்து சட்டம்னா வந்துட்டாக்கா அது முதலமைச்சர் இருக்கட்டும் துணை முதலமைச்சர் இருக்கட்டும் ஒரு சராசரி மனுஷங்களே இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் வந்து யாருக்கும் அந்த விதிவிலக்கு கிடையாது. உங்களுக்கு வேற சட்டம் எங்களுக்கு வேற சட்டம். இல்ல நான் அதுக்கு பதிவு தேவிகாக்கு நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. எல்லாமே அவங்களை பத்தி கேள்வி வந்தா பதில் கொடுக்கறதுக்கு இதுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் பதில் கொடுக்கணும். தவறாக பேசியிருந்தாருன்னா விஜய் அவர்கள் தான் தன்னுடைய கட்சியில இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா நான் அரசியலுக்கு வரும்போது எனக்கு என்னுடைய முதல் ஆசிரியர்னா நான் கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவேன். அவர் கூப்பிட்டு எனக்கு முதல் கொடுத்த லெசன் இதுதான். யாரையும் வந்து மரியாதை இல்லாம பேசக்கூடாது, நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். அதனால இன்னைக்கு திமுக இருந்து இவ்வளவு அசிங்கமா பேசும்போது இது கலைஞர் உருவாக்கப்பட்ட கட்சியா எனக்கு அந்த கேள்விதான் வருது மனசுல. இல்ல இது ஃபுல்லா நீங்க வந்து ஸ்டடி பண்ணி தான் பார்க்கணும். இப்போ தேர்தலுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னா இப்போ எங்க வீட்டுல வந்து 6 பேர் இருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு. நானும் என் கணவர் 2 பசங்க என் அத்தை என் அம்மா எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்னும் வரல. ஏன்னா என் வீட்டுல என் அம்மாக்கும் என் அத்தைக்கும் இன்னும் வரல. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்புறம் வரும். ஒருவேளை அந்த கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கலாம். ஆனா இதே வந்து பிஹாரிஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு இமிகிரண்ட்ஸ்க்கு வந்து வாக்குறுதி இல்லை அப்படி சொன்னாங்க. அவங்க இங்கதான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஓட் வேணும்னா அப்போ இருக்கிற எல்லா இடத்துல எல்லாரும் உங்களுக்கு வாக்களிக்கணும். அப்போ மட்டும் உங்களுக்கு ஓகே. எப்போ வந்து கணக்கு எடுத்துட்டு சராசரி மனுஷங்களை வந்து ப்ராப்பரா ஒரு ரிசர்ச் பண்ணி இப்படிதான் இருக்கணும். சார் வந்து SIR கொண்டு வந்தது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ பிரதமர் முடிவு பண்ணாரு, பாஜக முடிவு பண்ணாங்க, அதுக்காக கொண்டு வந்துட்டோம். அதுக்கு ஆராய்ச்சி நடந்திருக்கு, அதுக்கு சட்ட ரீதியாக ஆராய்ச்சி நடந்திருக்கு, சட்ட ரீதியாக அது ஓகே பண்ணிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனே ஓகே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருக்கோம். என்னங்க இல்லைங்க எத்தனை பேர் 2022 இருந்து இப்போ எத்தனை பேர் வாக்குறுதி அது வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க? மாறுது இல்ல வருஷம் வருஷம். இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ மைனரா இருந்திருப்பாங்க, இப்போ மேஜர் ஆயிருப்பாங்க. வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அப்போ நம்ம கூட இருந்திருப்பாங்க, இப்போ வந்து தவறி போயிருப்பாங்க. சோ நீங்க வந்து 2022 இருந்தது இப்போ கொண்டு வரலன்னா அது முடியாது, மாறணும். அதுக்காக தான் SIR இருக்கு. எப்பவுமே வந்து ஒரு தவறான முறையில யாருமே வாக்களிக்க கூடாது. டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதுக்காக தான் SIR கொண்டு வந்தது. பறிச்சிட்டீங்க. அதுக்கு என்ன ஆனது எது ஆனதுன்னு ஒன்றும் தெரியல. மறுபடியும் நீங்க வரும் தேர்தலுக்கு பெண்களுக்கு நாங்க எல்லாமே நடவடிக்கை எடுக்கும், பெண்களுக்கு வந்து நாங்க பாதுகாப்பு கொடுப்போம்னா வாயை கூசாமே பேசிட்டு இருக்காங்கன்னா அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கேட்க மாட்டேங்க. எனக்கு புரியல, தமிழகம் மட்டும்தான் விதிவிலக்கா? இந்தியா முழுவதும் விவசாயம் வருது, இந்தியா முழுவதும் நீட் இருக்கு, இந்தியா முழுவதும் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு, ஒன் நேஷன் ஒன் ஓட்டுனா இருக்கு. அப்படின்னா இருக்கும்போது
எதுக்கு இவங்க மட்டும் தமிழகத்தில் இருக்கிறவங்க மட்டும் அதுக்கு பயப்படுறாங்க? நீட் கொண்டு வந்தது பாஜக இல்ல, காங்கிரஸ் காலத்துல இருந்து நீட் இருந்தது. அப்போ நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. இப்போ நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்க. அதே மாதிரி வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ இல்ல, காங்கிரஸ் காலத்துல இருந்து இருக்கு. கலைஞர் அவர்களுடைய காலத்துல இது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருந்தது. இப்போ மட்டும் நீங்க ஏன் பயப்படுறீங்க? SIR வரும்போது நீங்க ஒவ்வொரு ஓட்டுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, அதுக்காக தான் நீங்க பயப்படுறீங்க. இதே பீகார்ல வந்து ஒரு மிக சிறந்த தலைவர் வந்து ராகுல் காந்தி, இல்லைன்னா ராகுல் காந்தி வந்து மிக சிறந்த தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க. ஆனா இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல இருந்து வந்தாக்கா அவங்க பிடிக்காக தான் பிடி வாலர்ஸ் தான் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அப்ப நல்லா இருக்கு.